பணவரவை ஈர்க்கும் கோயில்கள். நம்ம ஒரு மணி அட்ராக்டான ஒரு கோயில், மணி அட்ராக்ஷன் கோயில் அப்படின்னு சொல்றோம். அந்த கோயில்கள் 27 நட்சத்திரத்திற்கும் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பரிகார மலர். என்ன அப்படின்னா பரிகார மலர்கள் அப்படின்னா என்ன? நம்ம எந்த ஒரு பூவால ஒரு அர்ச்சனை பண்ணுனா நம்மளுக்கு பலம் அதிகம். இன்னைக்கு வந்து தாளம்பூவும் இல்ல உங்களுக்கு துளசி எல்லா ஒரு கடவுளுக்கும் நம்மளுக்கு உகந்தது அல்ல. ஒரு சில கடவுளுக்கு ஒவ்வொரு சில மலர்கள் மட்டும்தான் உகந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்ப பெருமாளுக்கு போனா நம்ம துளசி மாலை, முருகனுக்கு போனா செவ்வரளி மாலை, இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம். அப்படி உங்க நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததான் பரிகார மரம். இந்த பரிகார மரம்னா என்ன? ஒரு மரம் அப்படிங்கிறது வந்து விருட்சம். ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு விருட்சம் வந்து நம்மளுக்கு பலமா இருக்கு. பலம்னா எப்படின்னா அவங்களுடைய வைப்ரேஷன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ பெரிய பெரிய கோயில பார்த்தீங்கன்னா அது தலை விருட்சம், இந்த கோயிலுக்கு இதுதான் தலை விருட்சம்னு சொல்லிட்டு ஆதி காலத்துல இருந்து அந்த தலை விருட்சத்தை அவங்க வழிபட்டு வருவாங்க. கடவுளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு செய்யறோமோ அந்த அளவுக்கு வந்து தலை விருட்சத்துக்கும் முக்கியத்துவம் உண்டு. அப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த ஒரு மரம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்றோம். அப்ப இந்த மரத்தை நம்ம வளர்க்கணுமா அப்படின்னு கேட்டா ஒரு சில மரங்கள்ல நம்ம வளர்க்க முடியாது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்ப ரோட்டோடத்துல ஏதாவது மரம் வளர்க்கிறோம் அப்படின்னா இந்த மரத்தை நீங்க கொண்டு போய் ஒரு 5 மரமோ ஒரு 10 மரமோ நீங்க நட்டு வரலாம். இல்ல அந்த மரம் இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு நீங்க போய் அந்த மரத்துக்கு நீங்க வழிபாடு பண்ணி தண்ணி ஊத்திட்டு வரலாம். இல்ல உங்க அருகாமையில அந்த மரங்கள் இருக்கு, அந்த மரம் சார்ந்த ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா இன்னும் அது சிறப்பு. என்ன பண்ணலாம், அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வருது இன்னும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள் இருக்கு. இது பரிகார மரம்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் ஒரு வழிபடும் முறை. எப்படி வழிபடுவது? இப்ப நான் மரம் சொல்லியிருக்கேன், பூ சொல்றேன், இதை எப்படி வழிபடும் முறை அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் நம்ம கொடுக்குறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கர்மா நீங்கும் பரிகாரம். ஒரு நம்மளுடைய கர்மா என்ன பண்ணாலும் ஒரு கர்மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கக்கூடிய தந்திரமும் சூட்சமும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கர்மா நம்மளுக்கு எப்படி நீங்கும் அப்படிங்கிற சூட்சமத்தை ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நிறைய விஷயங்கள்ல இருந்து தப்பிக்க முடியும். அதனாலதான் வந்து மக்கள் அந்த காலத்துல இருக்கிறவங்க நிறைய கோயில்களுக்கு போக சொன்னாங்க. சிவனாலயத்துக்கு போங்க, அம்மன் கோயிலுக்கு போங்க, மலை மேல ஏறி போங்க. இந்த மாதிரி எல்லாம் போகும்போது சில கர்மாக்கள் நம்மளுக்கு குறைந்து கொண்டே வரும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்தது பாத்தீங்கன்னா பண வரவு வரக்கூடிய ஒரு பரிகாரம். நம்ம மணி அட்ராக்ஷன் வரக்கூடிய கோயில்கள் பிளஸ் வந்து நம்ம பணவரவு எப்படி வருங்கக்கூடிய ஒரு பரிகாரம். இப்ப அதை என்ன மாதிரி ஒரு பொருளை நம்ம வைக்கணும் அப்படிங்கக்கூடிய சூட்சமத்தை நம்ம சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட நிறம். நிச்சயம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதிர்ஷ்ட நிறம் உண்டு. இந்த அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது இப்ப நான் வந்து ஒரு சிகப்பு நிறம் அப்படின்னா அதைவே நம்ம யூஸ் பண்றதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. சிகப்பு நிறம் ஒரு அதிர்ஷ்டமான நிறம். அப்ப அந்த நிறம் முக்கியமான ஒரு காரியங்களுக்கு போகும்போதோ இல்ல ஒரு சில பொருட்களே வைக்கும் போது, இப்ப பணம் வைக்கிறோம், அது அந்த நிறத்துடைய ஏதாவது ஒரு பையிலையோ இல்ல துணிலையோ நீங்க கட்டி வைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறது அந்த அதிர்ஷ்ட நிறத்துல நீங்க பண்ணலாம். ஏன்னா நான் சொல்றப்போ ஒவ்வொன்றும் எதுக்கு உபயோகப்படும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அடுத்தது தானம். ஒரு மனுஷன் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்கள் எந்த வித தானம் பண்ணணும். இப்ப எல்லாத்துக்குமே வந்து அன்னதானம் உகந்தது, அது பொதுவான கருத்து. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் தானம் பண்ணா கர்மா குறையும், அதிர்ஷ்டம் வரும். ஒரு சிலருக்கு பொருட்கள் தானம், ஒரு சிலருக்கு வந்து உணவு பொருட்கள் தானம், ஒரு சிலருக்கு வஸ்திர தானம். இப்படி எந்த வித தானங்கள் பண்ணா ஒரு மனிதனுக்கு சில அமைப்புல அவனுக்கு நல்ல ஒரு கர்மா நீங்கும் அப்படிங்கிறதும் இருக்கு. லாஸ்டா பாத்தீங்கன்னா ரகசிய பரிகாரம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரகசிய பரிகாரங்களுடைய சூட்சமங்களை நான் சொல்லி கொடுப்பேன். அந்த சூட்சம முறை என்ன வரும் அப்படின்னா நம்ம எந்த விஷயங்களை செஞ்சா அது ரகசியமா நம்மளுக்கு பலன் உள்ள கொடுக்கும் அப்படின்னு. இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கு. அதுல 27 நட்சத்திரங்களுக்கு நான் சொல்லிட்டு வர போறேன். அடுத்தது 27 நட்சத்திரக்காரர்கள் கடைசி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம குளிக்கும் முறைன்னு சொல்லுவோம். இப்ப குளிக்கிற தண்ணியில என்ன நம்ம போட்டு குளித்தால் நம்ம ஒரு சொல்லுவாங்களே தனக்குத்தானே வசிய சக்தி இல்லை அப்படின்னா ஒருவருக்கு நம்ம வந்து எப்ப பாரு வெறுப்பாவே இருப்போம்.
இப்போ ஒரு மனுஷன் வந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட பேசணும்னு தோணும், இவங்க கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும்னு தோணும். அப்ப நம்மளுக்கு நம்மை வெறுப்பை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் தினம்தோறும் ஒரு குளிக்கும் முறையை நீங்க ஏற்படுத்தி, இப்போ ஒண்ணு துளசி போடுறோம், இல்ல வேப்பிலை போடுறோம், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் 27 நட்சத்திரத்துக்கு இருக்கு. அந்த மாதிரி நீங்க குளித்து அந்த பொருட்களை போட்டு வரும்போது என்ன அப்படின்னா, தினம்தோறும் நல்ல ஒரு தெய்வீக சக்தியை நீங்க உணர முடியும். அதுதான் அது. லாஸ்டா அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. அப்ப இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி என்னென்ன முறை, ஏன்னா 27 நட்சத்திரத்துக்கும் இந்த முறை தான். இதை நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு எப்பவுமே யூஸ் ஆகும். யாராவது இப்ப நான் சொல்றேன் 27 நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே என்ன சொல்றது, மற்றவங்களுக்கு ஒரு கிளாஸாவே எடுக்கலாம். அந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் இருக்கு. சரி, அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணு அந்த நட்சத்திரங்களுக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு நம்ம அஸ்வினில இருந்து ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த நட்சத்திரத்துக்கு போவதற்கு முன்பு நம்ம வாழ்க்கையில 9 ஒரு புனித இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு அதுல எல்லாமே 9, 10க்குள்ள அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா 9 கிரகங்கள் இருக்கு, அந்த 10ங்கிறது கர்மா. இதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு விஷயத்த வந்து இந்த 9, 10 வரைக்கும் நம்ம நல்ல விஷயங்களை கொண்டு வந்தா 11ங்கிறது லாபத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனும் முக்கியமா ஒரு கோயிலுக்கு போகணும். இப்ப என் லைஃப்ல நான் அதெல்லாம் போகவே இல்லைங்க, இந்த கோயிலுக்கெல்லாம் நான் வந்து பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அந்த மாதிரி ஒரு கோயில் லைஃப்ல இருக்கிற காலத்துல ஏதாவது ஒரு முறை போயிட்டு வந்துடணும். மிருகசீரிஷ நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 5ஆம் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் நான் விளக்கங்கள் சொல்லலைன்னாலும் ஒவ்வொன்றுக்கும் சொல்லிட்டே தான் இருக்கேன். ஏன்னா நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு எப்படி புரிதல் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரிங்களா. பணவரவை ஈர்க்கும் கோயில்கள் எடுத்துட்டா சிதம்பர நடராஜர் கோயில், அடுத்தது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், சிதம்பர நடராஜர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இந்த தெய்வங்கள் வந்து பவர் 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 சொல்லிட்டே இருக்கலாம் இல்லையா. அப்போ அந்த கோயில் தான் உங்களுடைய மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஷார்ட் டெம்பரா இருப்பீங்க, ஆனா எல்லாத்துலயும் வெற்றி அடைவீங்க. அதுல ரொம்ப பவரான ஒரு நட்சத்திரம் இது. ஓகேவா. அடுத்தது பரிகார பூ மலர்கள் எடுத்துட்டா மல்லிகை, செண்பக பூ. செண்பக பூவும் மல்லிகை நிறைய அதை யூஸ் பண்ணுங்க. இல்ல செண்பக பூவுல இருக்கிற சென்ட் யூஸ் பண்ணுங்க. உண்மையாவே சொல்றேன், சென்டாவது யூஸ் பண்ணுங்க, மல்லிகை சென்ட் யூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பவர் கொடுக்கும். நீங்க கோயிலுக்கு வாங்கிட்டு போறது செண்பக மலரா இருக்கணும். மல்லிகை வந்து உங்களுக்கு பரிகார பூ, மற்ற மலர்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, இது அதிகம் யூஸ் பண்றக்கூடிய பூ. வில்வ மரம் உங்களுக்கு பரிகார மரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வந்து பரிகார மரம்னா வில்வ மரம். புதன்கிழமையில விநாயகரை வழிபட்டு அருகம்புல் மாலை சாத்தவும். புதன்கிழமை கிழமையெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, எல்லா நாளும் எல்லாம் செய்யறது இல்லைன்னா கிழமையில நோட் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். புதன்கிழமையில விநாயகரை வழிபட்டு அருகம்புல் மாலை சாத்தவும். சரி, இது நான் கோயிலுக்கு கொண்டு போக முடியலன்னா இப்போ சொல்லிட்ட விநாயகர் சிலை வாங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடிய விக்கிரகங்கள்லாம் நீங்க வீட்லயே வாங்கலாம். அந்த குட்டி விநாயகராவது வாங்கி அருகம்புல் மாலை நீங்க கட்டி உங்க கையாலே கோத்து சமரிக்கும் போது நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு உண்டு. ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. இது ரொம்ப பவர்ஃபுல் வசிய மந்திரம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கணபதியை வந்து கம் கம் அப்படின்னு சொல்லுவாங்க, கம் இல்ல கம். ஓம் கம் கணபதியே நமக. இது வந்து ரொம்ப பவர். 11 முறை, 48 முறை, 27 இல்ல 108 முறையில நீங்க சொல்லலாம். அது உங்க இஷ்டப்படி நீங்க சொல்லிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய பரிகார கோயில், அதே கோயில் விநாயகருக்கு 21 கர்மா நீக்கும் பரிகாரம். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், வழிபடும் முறை வந்து புதன்கிழமை விநாயகருக்கு அருகம்புல். கர்மா நீக்கணும், நம்ம கர்மாவை நீக்கணும் அப்படின்னா கோயில்ல இருக்கக்கூடிய விநாயகர், இது வந்து நம்ம வீட்டுல விநாயகரை வச்சுக்கலாம். கோயில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு
21 அருகம்புல் சாத்தணும். 21 அந்த ஒவ்வொரு லேயரா பண்றீங்களா, அந்த 21 அருகம்புல் இருக்கணும் அந்த மாலையில. அதுக்கு மேல நீங்க கோக்க வேண்டாம். அதை நீங்க கொடுக்கும்போது இது கர்மா நீக்கும் பரிகாரமா மாறிடும். பறவைகளுக்கு தானியம், பறவைகளுக்கு நிச்சயம் தானியம் பண்றத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்டு புத்தகங்கள் தானம் பண்றது, பச்சை பயிறு நீங்க கொண்டு போய் மற்றவர்களுக்கு கொடுக்கறதுல தானம் பண்றதுல கர்மாவும் நீங்கும், தானமாகவும். இந்த தானத்தை செய்யும் போது கர்மா நீங்கிற மாதிரி இருக்கும். இந்த கோயில விநாயகருக்கு 21 அருகம்புல் நீங்க கொடுக்கும்போது, பறவைகளுக்கும் தானியம் கொடுக்கும்போது நிச்சயம் இந்த 2 விஷயமே உங்களுக்கு நடந்துடும். தானத்திலையும் நீங்க அது உள்ள வந்துருவீங்க, கர்மாவை நிற்கக்கூடிய சூட்சமமாவும் மாறிடும். அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலர். ஏன் அப்படின்னா இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கே புதன்கிழமையில பச்சை பயிறு தானம். புதன்கிழமை ஒரு பச்சை பயிறு ஒரு சின்ன மூட்டை எடுத்து ஒரு பச்சை துணியில கட்டி நீங்க சாமி கிட்டயோ இல்லை உங்க பீரோல வச்சுக்கோங்க. அடுத்த புதன்கிழமை வரும்போது அந்த பச்சை பயிரை எடுத்து நீங்க கொஞ்சம் ஊற வச்சு நீங்களே சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கோங்க, இல்லை நீங்க பறவைகளுக்கு கொடுங்க. இப்படி வாரம் செய்யறது சிறப்பான ஒரு விஷயம். பச்சை கலர் நிறம் தான் உங்களுக்கு சிறப்பு. அதை நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ரகசியமா செய்யக்கூடிய ஒரு சூட்சமங்கள் அப்படின்னா 9 புதன்கிழமை விநாயகர் வழிபாடு செய்தால் தொழில் தடை, சொந்த தொழில் செய்யறவங்க, இல்ல தொழில ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க, இல்ல 10 பேர் 30 பேர் வச்சு வேலை வாங்குறவங்க எல்லாம் இதுல இருந்தீங்கன்னா நிச்சயம் இதை மறக்காம செய்யுங்க. தொடர்ச்சியா 9 புதன்கிழமை விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பான விஷயம். அதுல குளிக்கிற முறைன்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலை, வேப்ப இலை, சிறிதளவு மஞ்சள் சேர்த்து நீங்க இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்கள் குளிச்சுட்டு வரணும், வாரத்துக்கு ஒரு முறை. ஓகேவா? மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. நிச்சயமா லைக் பண்ணிட்டு பாக்குறது தான் எங்களுக்கும் அது. பார்த்தீங்கன்னா இப்பதான் நம்ம 6வது நட்சத்திரத்துக்கே போறோம். லைக் பண்ணிட்டு பாருங்க, நல்ல கமெண்டா இருந்தா போடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் போடுங்க. உங்களுடைய நட்சத்திரத்துல இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நிச்சயம் உங்களுக்கு தடங்கள் இருந்தா இந்த விஷயங்களா பண்ணுங்க. எப்படியும் மக்களுக்கு தடங்கள் சில விஷயங்கள் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது எல்லா விஷயத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒரு சூட்சமங்கள் கொடுத்துருக்கோம். அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வாங்க.